நீங்க இனிமேல் தேடி தேடி குடமிளகா வாங்க போறீங்க. எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? இந்த தொக்கு செய்யறதுக்கு தான். குடமிளகா பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இந்த தொக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஊர்கா மாதிரி 1 வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். 2 பெரிய குடமிளகாக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா 2 பெரிய குடமிளகா வாங்கியிருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு பெரிய வெங்காயம் 2, ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி. இப்ப இது எல்லாமே நல்லா பொடி பொடியா வெட்டிக்கணுங்க. நல்லா பொடி பொடியா வெட்டிக்கணும். குடமிளகா நடுவுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் கூட நல்லா பொடி பொடியா வெட்டிக்கணும். தக்காளி எல்லாமே பொடி பொடியா வெட்டிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டேன். என் பசங்களே கேட்டாங்க எதுக்குமா இவ்வளோ எண்ணெய் சேர்த்திருக்கீங்கன்ட்டு. நீங்க 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு மட்டும்னா 1/2 குழிக்கரண்டி எண்ணெயே போதுங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, பெருங்காயத்தூள் தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, வெட்டி வச்சது, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்ப நல்லா இந்த அடிகனமான கடாய் அப்படிங்கறதுனால மீடியம் ஃபிளேம்ல எரியற பர்னர்ல தான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு வதக்கிக்கிறேன். நீங்க ஹை ஃபிளேம் பர்னர்ல வச்சிருந்தீங்கன்னா சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் குடமிளகாயையும் சேர்த்துக்கலாம். நீங்க ஒவ்வொன்னா சாப்பர்ல போட்டு கூட எடுத்துக்கலாம். மிக்சியில போட வேண்டாம். சாப்பர்ல போட்டீங்கன்னா நல்லா ஃபைனா பொடிஞ்சிரும். இதை விடவே நல்லா பொடி பொடியா வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த குடமிளகாய் எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க. இதுல பாதி அளவு ஆயிரும். நம்ம வதங்கி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம போட்டதுல பாதி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 4 பொடி பொடியா வெட்டி சேர்த்திருக்கோம். அதனால 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க போதும். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேங்க. உப்பு நீங்க 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனி இதுக்கப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மிளகாய்த்தூள் வாசம் எல்லாம் நல்லா போயிரும். அப்பப்ப கலந்து விட்டா போதும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் பாருங்க, அது இன்னொரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்ப இந்த ஸ்டேஜ்ல உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு இந்த தண்ணி, அதாவது புளி தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு அப்பப்ப அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இந்த ரெசிபியும் எனக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 பர்ஃபி சொன்னாங்க ஒரு மேம். அந்த மேம் சொன்ன ரெசிபி தான், செஞ்சு பாருன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இப்ப புளித்தண்ணியில நல்லா வத்தினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா சுருள அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும். இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம், ஊர்காவா தொட்டுக்கலாங்க. தயிர் சாதம், ரச சாதத்துக்கு ஊர்காவா கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு நீங்க வெளியில வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் தோசைக்கு தான் பண்ணேன். கொஞ்சம் மீதி இருந்தது சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த தொக்கு செஞ்சு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட கேப்சிகம் ரைஸா கொடுத்து அனுப்பலாம்.